இடத்துலயும் கடிச்சு காயமா டிஎம்கேல இருக்கிறதாலதான் அரக்கோணத்துல ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பிளஸ் எஃப்ஐஆர் காப்பியும் கொடுக்கலையா, சிஎஸ்ஆரும் எதுவும் ஃபைல் பண்ணல. அது யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகி, ஐடி விங்ல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த நிர்வாகி தன்னை ஏமாத்தியதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கலன்னு சொல்லிட்டு டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரே அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு ஊடகங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த பொண்ணு ஓப்பனாவே பேசியிருக்காங்க, நிறைய ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. திடமா ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணல அப்படின்ற ஒரு பட்சத்துல இன்னைக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க. என்ன நடக்குது, எதனால இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேங்காங்க, ஏன் ஆளுங்கட்சி அப்படின்றதுனாலயா? டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 48 மணி நேரம் ஆகுது, இது வரைக்கும் அப்பயும் வரல. குற்றம் யார் செய்தாலும் அது தவறுதான், மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்போ எஃப்ஐஆர் போடணும்னா குற்றம் சார்ந்த அந்த மையார் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. அவங்க எடுத்துக்கிட்டாங்களா எடுக்கலன்னா கண்டிப்பாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அதையும் மீறி ஹையர் அத்தாரிட்டியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க எடுக்கலன்ற பட்சத்துக்கு தானே ஹையர் அத்தாரிட்டியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து யாருக்கும் எடுத்துன்னு போய் இட பார்த்தா அந்த நைட்டு அன்பில் மகேஷ் போய் மொழி பிஏ இருக்காங்கல்ல அவர்கிட்ட காட்டினா கண்டிப்பா இது மட்டும் இந்த மாதிரியான, அதாவது இந்த அரக்கோணம் விஷயம் மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்குது. பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்ல, அப்பா அப்பான்னு சொல்றீங்க, என்ன பாதுகாப்பு கொடுத்தாரு இந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல இது ஒரு கோட்டிங்காவே பரப்பிட்டு இருக்காங்க ஊடகங்கள். பெண்கள் இப்போ தயாராக இருக்கின்றார்கள். முன்பெல்லாம் போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போக மாட்டாங்க. இப்ப போறாங்க இல்லையா, கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இல்லையா. அப்ப அவேர்னஸ் அதிகமா வந்திருக்கு, எஜுகேஷன் அதிகமா இருக்கு, பெண்கள் எடுத்து விழிப்புணர்வு அதிகமாக. ஆனா குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அது தனி மனித ஒழுக்கம் தான் காரணம். அப்போ டாஸ்மாக எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அந்த சரௌண்டிங் பீப்புளும் அதனால பாதிக்கப்படுகின்றார். இன்னைக்கு இந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது ஆண்கள் 25 விழுக்காடும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அதுதான் இந்த சம்பவத்துக்கெல்லாம் அடிப்படை காரணம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது திமுக கட்சியை சார்ந்த மூத்த வழக்கறிஞர் முனைவர் GS மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப அரக்கோணத்துல ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பிளஸ் எஃப்ஐஆர் காப்பியும் கொடுக்கலையா, சிஎஸ்ஆரும் எதுவும் ஃபைல் பண்ணல. அது யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகி, ஐடி விங்ல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த நிர்வாகி தன்னை ஏமாத்தியதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கலன்னு சொல்லிட்டு டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரே அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு ஊடகங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த பொண்ணு ஓப்பனாவே பேசியிருக்காங்க, நிறைய ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதுக்கும் எந்த இதுவும் இல்ல, எதுவுமே கம்ப்ளைண்ட் திடமா ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணல அப்படின்ற ஒரு பட்சத்துல இன்னைக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க. என்ன நடக்குது, எதனால இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேங்காங்க, ஏன் ஆளுங்கட்சி அப்படின்றதுனாலயா? தமிழ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய குற்றச்சாட்டு பிரீத்தி என்ற ஒரு பெண் அரக்கோணத்தை சார்ந்தவர். பிரீத்தியை ஏற்கனவே கல்யாணமானவர். கல்யாணமானி விவாகரத்து வாங்காமலே தனித்து வாழ்கின்றார். அதே போல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு நீங்க சொன்ன அந்த தெய்வ ஏதோ பேர் நபர் அரக்கோணம், அவர் திமுகவை சார்ந்தவர் என்று சொல்கிறீர்கள். அவரும் கல்யாணமாகி விவாகரத்து வாங்காமலேயே தனித்து வாழ்கின்றார். இந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிதாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. இந்த கல்யாணம் செல்லாது, ஏனென்றால் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கு. அதே போல அந்த பெண்ணுக்கும் ஹஸ்பண்ட் இருக்கு. 2 பேருமே விவாகரத்து பண்ணல. விவாகரத்து பண்ணாமலேயே இவங்க சேர்ந்து வாழ்வது இது ஆஸ் பர் லா இல்ல குற்றம். இதுவே குற்றம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுல அவங்களுக்குள்ள என்ன நெருடல் என்று நமக்கு இன்னும் பெரிதாக தெரிய வரவில்லை. ஆனாலும் கூட குற்றம் யார் செய்தாலும் அது தவறுதான், இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்ப எஃப்ஐஆர் போடணும்னா குற்றம் சார்ந்த அந்த மையார் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. அவங்க எடுத்துக்கிட்டாங்களா எடுக்கலன்னா கண்டிப்பாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அதையும் மீறி ஹையர் அத்தாரிட்டியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க எடுக்கலன்ற பட்சத்துக்கு தானே ஹையர் அத்தாரிட்டியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல, அவங்க ப்ராப்பரா சொல்லல. ஏன்னா இப்போ அவங்களே இல்மாரில் தான் அந்த பையனோட வாழறாங்க. தட் இட்ஸ் செல்ஃப் ராங் இல்லையா? இட் இஸ் அகைன்ஸ்ட் லா. ஹஸ்பண்ட் இருக்கும்போது அந்த பெண் எப்படி இன்னொருத்தரோட வாழ முடியும்? அதே தவறு இல்லையா?
அதனாலதான் அந்த மனசு வந்து எப்படி கொடுப்பது என்று தெரியாமலே அது முழித்திருக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லை, இங்கும் அவங்க ஆய்வுக்கு எடுத்துக்கல என்று அது சொல்லுது. ஆனா அது எடுத்துக்கினாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கல. ஹையர் அத்தாரிட்டில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக எடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம விசாரிப்பாங்க. உடனே வந்து எஃப்ஐஆர் எல்லாம் போட மாட்டாங்க, சிஎஸ்ஆர் போட்டு அதை வந்து விசாரிச்சு குற்றம் யார் மீது இருக்கு, உண்மையா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்றெல்லாம் விசாரித்த பிறகுதான் எஃப்ஐஆர் போடுவார்கள். இப்போ தற்சமயம் வந்து நிலுவையிலே இருக்கிறது. கண்டிப்பா இது மட்டும் இந்த மாதிரியான, அதாவது இந்த அரக்கோணம் விஷயம் மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்குது. பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்ல, அப்பா அப்பான்னு சொல்றீங்க, என்ன பாதுகாப்பு கொடுத்தாரு இந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல இது ஒரு கோட்டிங்காவே வந்து பரப்பிட்டு இருக்காங்க ஊடகங்கள்ல. இதற்கு என்ன பதில் சொல்கிறது திமுக தரப்பு? இல்ல பாலியல் குற்றம் வந்து இன்டர்நெட் அல்ல, பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது. பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறைவா தான் இருக்கு, புரியுதுங்களா? ஏனென்றால் கல்வி அறிவு அதிகமாக இருக்குது பெண்களுக்கு, கிட்டத்தட்ட 80 விழுக்காடு கல்வி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல ஆண்கள் வந்து 89 விழுக்காடு கல்வி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் பாத்தீங்கன்னா 8வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு கல்வி அறிவில். முதல் இடத்துல கேரளா 89%, 98% அவங்க எஜுகேஷன்ல நம்பர் 1 இருக்காங்க. அப்போ அவேர்னஸ் இப்போ அதிகமா இருக்கு. முன்னெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்து இருக்கக்கூடும் தான், ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படவில்லை. ஏனென்ற சொன்னால் அவேர்னஸ் கிடையாது. இப்ப பெண்களே அவேர்னஸ் அதிகமா இருக்கு, எஜுகேட்டடா இருக்காங்க. எதுவுமே அவங்க வந்து துணிஞ்சு செய்கின்ற ஆற்றல் பக்குவமாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. நியாயம் யார் இருந்தாலும் குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமே, அதுல என்ன தவறு இருக்கு? அப்போ பெண்கள் இப்போ தயாராக இருக்கின்றார்கள். முன்பெல்லாம் போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போக மாட்டாங்க, இப்ப போறாங்க இல்லையா, கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இல்லையா. அப்ப அவேர்னஸ் அதிகமா வந்திருக்கு, எஜுகேஷன் அதிகமா இருக்கு, பெண்கள் எடுத்து விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு. அதனால குற்றங்கள் ஈஸியா வெளியில தெரியுது. அது அடிப்படை. இப்போ அந்த ஆட்சி இந்த ஆட்சி அல்ல, ஒரு ஆட்சி என்பது அதுக்கு அடிப்படை அல்ல, அது தனி மனித ஒழுக்கம் தான். தனி மனித ஒழுக்கமே இல்லையே. அந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு அடிப்படை என்ன காரணம் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற நிலைப்பாடை பார்க்கின்ற பொழுது அது டாஸ்மாவா இருக்கலாம், போதைப் பொருளாக இருக்கலாம். இந்த அடிப்படையில மாணவர்களும் மாணவிகள் குறைவுதான். இப்போ நீங்க மாணவர்களோட மாணவிகள், நீங்க அந்த காலத்தில் பார்த்தா பெண்களை விட ஆண்கள் குறைந்த ஆயுட்காலம் வாழ்கின்றார்கள். அடிப்படை என்ன? ஏன் அதிகமாக ஆயுட்காலம் வந்து பெண்கள் வாழ்கின்றார்கள் என்று சொன்னால், ஆண்கள் வந்து இப்போ செல்லின் ஒரு உறுப்பு இருக்கு, டோட்டலா ஒரு மனிதனுடைய அமைப்புல செல்லு தான் இம்பார்ட்டன்ட். செல்லு வந்து முடியல கிடையாது, நகத்துல கிடையாது, ஆனா உடம்புல இருக்கு. அந்த செல்லு நல்ல ஒரு பங்கன்ல இருக்கு. இப்ப நீங்க வந்து போதைப் பொருள் உள்ள போகும்போது அந்த செல் டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப அந்த வளர்ச்சியோ அதுக்கான ஆர்கனைசேஷன் வந்து பங்கன் வந்து குறைவாக இருக்கிறது. அப்போ அதன் அடிப்படையிலேயே செல் குறைவப்படுத்தும் பொழுது ஆயுட்காலம் குறைகிறது. இப்ப பெண்கள்லாம் 80 வயசு 85 வயசு 90 வயசுலாம் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாவது இல்லை. அதான் பெண்கள் வந்து இப்ப விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள் என்பதற்காக தான் இந்த கருத்தை உங்களுடன் முன்வைத்தேன். கண்டிப்பா நீங்க பெண்கள் விழிப்புணர்வாக இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா சர்வே பிரகாரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கு, குற்றங்கள் குறைந்திருக்குது, கொலை கொள்ளை சம்பவங்கள், பாலியல் வழக்குகள் அப்படின்றது எல்லாமே வந்து குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இப்ப நீங்க சொல்றத பெண்கள் வந்து முன் வந்து சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ குற்றங்கள் அதிகரித்திருக்கு அப்படின்னு தானே சொல்லணும். அதிகரித்திருக்கிறதுல கம்பேர் பண்ணும்போது நீங்க லாஸ்ட் டைம் இதுல இப்போ கடந்த ஆட்சி இல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த மாதிரி உங்களுக்கு குற்றங்கள் வந்து அதிகமா தான் இருந்திருக்கு, வெளியே தெரியாம இருக்கு. இப்ப வந்து வெளியே வருது. அப்ப நீங்க கம்பேர் பண்ணும்போது பல ஒரு 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கம்பேர் பண்ணும்போது இப்ப குறைவுதான். ஏன்னா வந்து உங்களுக்கு வெளியே தெரியுது, தெரியாம இருந்தது, அவ்வளவுதான். ஆனா குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுது. அது வந்து தனி மனித ஒழுக்கம் தான் காரணம். தனி மனித ஒழுக்கம் என்று இருக்குமே ஆனால் அவன் எங்க போயிடுறான், போதைக்கு அது அடிமையாயிடுறான். போதையின் போது சில நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இதையெல்லாம் எப்படி அந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்க முடியும்? ஆட்சியாளர் எங்கே பொறுப்பேற்பார்கள் என்றால், நீங்க டாஸ்மாவை மூடணும். டாஸ்மாவை வந்து ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது என்ன சொன்னாங்க, நான் வந்து 500 கடை படிப்படியாக குறைப்பேன் என்று சொன்னார். அதற்கு பின்னால் வந்தவர்கள் அதை குறைக்கவில்லை, தொடர்ந்து இருந்தது. இப்போ இவர்களும் தொடர்கின்றார்கள். இவர்களும் வரும்போது என்ன சொன்னாங்க, 500 டாஸ்மாவை நாங்க மூடுவோம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ எத்தனை ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க மூடுனாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ 4829 டாஸ்மாக் கடைகள் இருக்கு. அப்போ டாஸ்மாக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் வந்து அந்த சரௌண்டிங் பீப்புளும் அதனால பாதிக்கப்படுகின்றார்கள். இன்னைக்கு வந்து இந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது ஆண்கள் 25 விழுக்காடும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுதான் இந்த சம்பவத்துக்கெல்லாம் அடிப்படை காரணம். இது அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தணும்.
நீங்க சொன்ன மாதிரி போதைப் பொருள்லாம் வந்து அதிகமா இருக்கு, கல்லூரி மாணவர்களை பாதிக்கிறது. அது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னதான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலும் அது தனி மனித ஒழுக்கம் தானே காரணம். இப்ப டாஸ்மாக் நீங்க போறீங்களா, நான் போறேன், அவரு போறாரு, இல்ல இல்ல, அப்ப தனி மனித ஒழுக்கம் இல்லதான் அர்த்தம். அப்ப அடிப்படை யாரு? அந்த பெற்றோரோடு அவங்களுக்கு வந்து போதை செய்து அவர்களுக்கான இது சொல்லுவதில்லை, அறிவுரை சொல்லுவதில்லை. ஆசிரியர்களும் சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் படிக்கின்ற செய்து நடக்கின்றார்கள் என்றால் இல்லை. அதான் இதையெல்லாம் நாம் பார்க்கணும். ஒரு ஆட்சியாளை குறை கூறுவதற்கு முன்னால் நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். கண்டிப்பா. இப்ப அதிமுக ஆட்சியில இருக்கும் போது பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சி, சாத்தான் ஆட்சிக்கு சாத்தான் குளம் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள்ல அதிமுக ஆட்சி மேல வந்து இருக்கிற அரசு வந்து வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த அரசு மேலையும் பல குற்றங்கள் தொடர்ந்து இருக்குது. அப்படி பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, இப்ப இந்த பொண்ணுடைய பிரச்சனை, இதே மாதிரி பல பிரச்சனைகள் நிலுவையில தானே இருக்கு. இப்ப இதற்கெல்லாம் வந்து முதல்வர் அவர்களோ இல்ல மற்ற அமைச்சர்களோ என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கேள்வியா இது இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன கருத்து தான். இப்போ ஒரு அவங்க அந்த கட்சியில இருக்காங்க, அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம். அவனுடைய தனி மனித ஒழுக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கின்ற பொழுது அவன் கெட்டவனாக பிரதிபலிக்கின்றான். அந்த அடிப்படையில அவனை வந்து அவங்க வந்து தவறுகள் நடைபெறுகிறது. அந்த தவறு செயலில் அவர்கள் தண்டிக்கின்றார்களா, கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் பார்க்க வேண்டும். ஆகவே இது கட்சியில் வந்து இருக்கின்றவர்கள் யாரோ ஒருவர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகின்ற குற்றத்தை வைத்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்சியாளரையோ இல்ல ஒரு கட்சியோ எப்படி குறை சொல்ல முடியும்? அப்புறம் அதே மாதிரி தானே சார் அதிமுக நடந்ததும் தனி மனிதனுடைய செயல்பாடுகள் தானே, இதை வந்து சுட்டிக்காட்டி தானே இப்ப திமுக வந்து அதிமுகவை பேசுது. இப்ப அதே மாதிரி தானே அதிமுக திமுகவை பேசும். இல்ல உங்க கேள்வி நியாயமான கேள்விதான். அப்பொழுது பொள்ளாச்சியில் நடைபெற்றவர் வந்து நேரடியாக தொடர்புடையவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், இளைஞரையை சேர்ந்தவர். ஆகவே அதை வைத்து அவர்கள் அப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கின்றவர் குற்றம் சாட்டுவது இயல்பு தானே. அந்த அடிப்படையிலேயே குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தானே, அது எந்த கட்சியாக இருந்தாலும். இப்போ இதை வச்சு அவங்க வந்து ஆட்சி, இப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது அதை வச்சு அவங்க செய்வாங்க. இவங்க வந்து எதிர்கட்சி, இப்போ இவங்க எதிர்கட்சியானதுனால இதை வச்சு அவங்க பேசுறாங்க. அதே மாதிரிதான் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை ஞானசேகர் வந்து திமுகவை சார்ந்தவர், இப்போ ஐடி விங்க சேர்ந்தவரும் திமுகவை சார்ந்தவர் சொல்லிட்டு குற்றம் சாட்டுறார்களா? அதுதான் அடிப்படை. நீங்க என்ன பார்க்கணும்னா இதுல ஒட்டுமொத்தமான மக்கள் ஒன்று சேர்ந்து டாஸ்மாவை மூடணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். மூடுறது யார் கையில இருக்கு? மக்கள் கையில தான். நீங்க தானே ஓட்டு போடுறீங்க. நீங்க யாரு வந்து டாஸ்மாவை மூடணும் அப்படின்னு மூடணும்ன்றத ஸ்ட்ராங்கா சொல்றது அரசாங்கம் கையில தானே இருக்கு. அரசாங்கம் என்ன சொன்னாலும் செய்தாலும் ஓட்டு போடுகின்றவர்கள் நீங்க. இப்ப நீங்க காசு கொடுத்து தானே ஓட்டு போடுறீங்க. தட் இட் செல்ஃப் ராங் இல்லையா? நாங்க அவர் இவ்வளவு செலவு பண்ண, அவன் அந்த தொகுதிக்கு இவ்வளவு செலவு பண்றேன்னா அந்த தொகுதியில செலவு பண்ணுவது தவறு. அப்ப நீங்க காசு கொடுத்து வாங்கின பிறகு உங்களுடைய பேச்சு வந்து எடுபடாது. அப்படித்தானே இருக்கிறது. அவன் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியா வருகின்றாரு வச்சுங்களேன், அவங்க வந்து காசு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி வராங்க, அதுவே தவறு. அது அடிப்படை யார் காரணம் என்றால் தேர்தல் கமிஷன் தான். தேர்தல் கமிஷன் நிர்ணயிக்கிறது இல்லையா, அமௌண்ட்டை விட அதிகமா செலவு செய்யறாங்க. அப்போ தேர்தல் கமிஷனுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஆனால் ஏன் தேர்தல் கமிஷனுக்கு தெரியவில்லை? ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்படி எடுத்திருந்தால் தேர்தலிலே அதிக செலவு செய்ய மாட்டார்கள். அப்படி அதிக செலவு செய்யாத பட்சத்திலே நேர்மையாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடைபெறும். படித்தவர்கள் வெளியே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் இப்போ படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஆண்கள் 83 விழுக்காடும் பெண்கள் 80 விழுக்காடும் படித்தவர்களாக இருக்கின்றார். அந்த சூழ்நிலையும் கூட படிக்காதவர்கள் தானே தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா? ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ படித்தவர்களை தேர்ந்தெடுங்க, அதுக்கு நிர்ணயிங்க, எஜுகேஷன் நிர்ணயிங்க. அதுல இவ்வளவு படிச்சிருந்தாதான் எம்எல்ஏ மேலில இருந்தானே சார் நிர்வாகி சொல்லணும், மக்கள் சொல்லணும், மக்கள் சொல்லலாம் இல்லையா? ஏன் சொல்லுவதில்லை? நீங்க தானே 9 படிச்சவன் ஒரு மந்திரி ஆகிறான் இல்லையா? அது யாராக இருந்தாலும். நான் ஒரு கலெக்டர் பாக்குறேன், விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன், அவர் எழுந்து எனக்கு சல்யூட் அடிச்சார். சார் நீங்க ஹைலி குவாலிஃபைட், ஐ அப்ரிசியேட், நீங்க ஆணையிடுங்க, நான் செய்யறேன்னு சொல்றார். ஆனா அவரே திருப்பி சொல்றார், ஒரு 7வது கூட படிக்காதவர், அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதான ஒரே காரணத்துக்காக என்னை மிரட்டுகிறார். இது எவ்வளவு மோசமானது. அப்போ அந்த அரசியல் சிந்தனைகள் மாற வேண்டும். அப்படி சிந்தனைகள் மாறுகின்ற போதுதான் நல்லவர்கள் வல்லவர்கள் ஆட்சியாளராக வருவோம். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் சரியில்லையா இல்ல அரசாங்கம் சரியில்லையா அப்படின்ற ஒரு பார்வை. மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க அது அரசாங்கத்தை. நான் அடிப்படை யாரு? இப்போ உங்க லிஸ்ட்ல இருக்கு, குவாலிஃபைடு தேர்ந்தெடுங்க. ஏன் அன்எஜுகேட்டட் தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்க? அது எந்த கட்சியாக இருந்தாலும். அப்பதான் அவன் எஜுகேட்டட் பர்சன் அந்த கட்சியில போடுவான். அப்ப யார் மீது யார் காரணம்? மக்கள் தானே. அவ்வளவுதான்.
அதாவது இப்போ தொடர்ந்து மக்கள் என்ன கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல, அப்படியே அதையும் மீறி பல பிரச்சனைகள் வந்துச்சுன்னா தக்க தண்டனை தமிழ்நாட்டுல கொடுக்கப்படல அப்படின்றதுதான் மக்களுடைய பெரிய கேள்வியா இருக்கு. இதுக்கு என்ன சார் சொல்றீங்க? ஓவரால் இந்தியாவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஜுகேட்டடும் தமிழ்நாடு தான் இருக்கு. அதே போல லா அண்ட் ஆர்டர் மெயின்டெயின்ல முதலிடத்துல இருக்கு தமிழ்நாடு. அங்கொன்றுமா இங்கொன்றுமாக நடைபெறுகின்றதை வைத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை நீங்கள் குறை சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு முறையாக கம்ப்ளைண்ட் கொடுங்க, நடவடிக்கைகள்லாம் எங்க கிட்ட வாங்க, கோர்ட் இருக்குல்ல, நீங்க ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா அவன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றான், நீங்க ஏன் வருவதற்கு தயங்குறீங்க? அப்போ யாரிடம் தயக்கம் இருக்கிறது? மக்களிடம் தான் இருக்கு. மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா மக்களும் விழிப்புணர்வோட இருக்கணும், அதற்கு உரிய தக்க தண்டனையை அரசாங்கமும் எடுக்கணும் அப்படின்னு தான் மக்களுடைய கோரிக்கை. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னு சொன்னால் இப்போ அவங்க எஃப்ஐஆர் போடல, நீங்க குற்றச்சாட்டு விடுங்க, போங்க கோர்ட்டு நாடுங்க, எங்களுக்கு எஃப்ஐஆர் போடுங்க இந்த வழக்கு காரணமாக, டைரக்ஷன் கேளுங்க, ரெடி டு கிவ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ உங்களுடைய உங்களுக்கு தேவையான இது முடியுது இல்லையா? அப்போ நம்ம தான் அது பண்ற முயற்சி செய்வதில்லை, நம்ம மீது தவறு இருக்கிறது. மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் அந்த ஆட்சியாளர் மீது குறை சொல்லுவதை விட நீங்கள் முயற்சி செய்தீர்களா, நீங்கள் அதற்கு விழிப்புணர்வாக இருந்தீர்களா என்ற கேள்வியும் எழுகிறது இல்லையா? அந்த கேள்வியை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். கண்டிப்பா. பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.